ஷஹீத் இல்லை சொல்லுக்குது அவ்வளோதான் தெரியுமா. இவங்கெல்லாம் யாருன்னா ஷஹீதுகள். ஷஹீதுகள்கிட்ட யாரும் தெரியுமா? ஷஹீதுகள்கிட்ட யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் ஏன்னா போர் செஞ்சு அவங்க வந்து வஃபாத்தானவங்க. அப்படி வந்து மதீனாலேருந்து வந்தவங்க தான். இங்கே நிறைய அப்படி இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறோம். நம்ம இப்போ எடுத்துட்டேன்னு சொன்ன அன்னைக்கு நம்ம முஸ்லியார் அப்பெல்லாம் இருக்கிறோம் தானே. அப்போ ஷஹீதுகள் தான். ஷஹீதுகளுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஆண்டவன் சொல்லும்போது அவங்க வந்து மரணிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து மரணிக்கவே இல்லை, அவங்களும் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னும் அவங்க வந்து கபூரில் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறான். அவங்களுக்கு வச்சு நம்ம எந்த துவாவை அவங்களுக்கு பொருட்டால் கேட்டோன்னா அல்லாஹ் அந்த துவாவை உடனே என்ன செய்வான்? கபூல் செய்வான். சாதாரணமாக ஆட்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு உயிர் எடுக்கிறேன்னு சொன்னால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவன் மூலம் உயிர் எடுப்பான். ஆனால் ஷஹீதுகளில் வந்து நேரடியாக ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறானா? அல்லாவே என்ன செய்யறானா? உயிர் எடுக்கிறானா. அப்படிங்கும்போது அவங்க ஷஹீதுகள் என்ன செய்வானா? மீண்டும் மீண்டும் நாம மூத்தாகணும் அல்லாஹ்வோட பாதையில மூத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்களாம். புரியுதா? அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அவங்கள சொல்லும்போது அவங்கள வந்து மூத்தானவர்கள் என்று என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து அவங்க ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க. பல் இருச கூட நாம் என்ன அவங்களுக்கு நம்ம ரிஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். புரியுதா? அப்படி வந்தவங்க தான் யூசுப் அப்பா. அவங்களுடைய தாயார்னு சொல்லப்படுது. புரியுதா? அவங்களுடைய தாயார்னு ஒரு கவுலில் சொல்லப்படுது. அவங்க தான் ஜைனபு ஜுலைஹா. இவன் வந்து அவங்களுடைய யூசுப் அப்பாவும் அவங்களுடைய தாயார் அவங்களுடைய உம்மா. புரியுதா? அவங்க பேர் ஜைனபு ஜுலைஹா இப்படின்னு இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு இடத்துல ஒரு இடத்துல கதவடைச்சான் பள்ளின்னு இதை விட தள்ளி இருக்குது. இது அவங்களுடைய யூசுப் அப்பாவுடைய மச்சான். அவங்க வந்து காதிர் அவுலியான்னு சொல்லுவாங்க அவங்கள. புரியுதா? இப்படி வந்தவங்க தான் இவங்க. நிறைய கராமாத்துகள் காட்டிருக்கிறாங்க. கராமாத்துகள்கிட்ட என்னன்னு தெரியுதா? கராமாத்துகள்கிட்ட என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் நபிமார்களுக்கு மோஜிசாத்து கொடுத்துருக்கிறான். உதாரணமா எடுத்துட்டுன்னு சொன்னா கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சந்திரனை பிளந்து கட்டினாங்களா? தெரியும் தானே? சந்திரனை என்ன செஞ்சாங்க? பிளந்து கட்டினாங்க. அது அல்லாஹ் கொடுத்த ஒரு மோஜிசாத். அல்லாஹ் அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய அவங்களுடைய ரெண்டு விரல் கிடையிலேருந்து தண்ணீர் ஒளித்தோட செய்ய செஞ்சாங்க. நிறைய இது வந்துச்சு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவுல அவங்க கை வச்சாலும் அது வந்து எத்தனை பேர் 1000 பேர் அதுக்கு மிச்சமான பேர் சாப்பிட்டாலும் வந்து அந்த உணவு குறையவே செய்யாது. அதான் அல்லாஹ் என்ன செஞ்சு கொடுத்துக்கக்கூடிய மோஜிசாத் அப்படின்னு சொல்றது. புரியுதா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா அத மாதிரி ஒரு இதை கொடுப்பான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுப்பான். அதுதான் கராமத் எனப்படும். புரியுதா? கராமத் எனக்கு புரியுதாமா? அந்த கராமத் வந்து அவங்க வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அவங்க வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து அவங்க மௌத்தாவினாலும் அவங்கள மௌத்தாவங்க இல்லை. அவங்க எப்படி நம்மளுடைய இந்த மக்களுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நிறைய நோய் நிவாரணங்கள், தீராத நோயெல்லாம் என்ன செஞ்சாங்க? தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி ஷைத்தான் பிடிச்ச இதுகளெல்லாம் அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ அவங்களுக்கு நாம வந்து அவங்க மேலே ஃபாத்தியா ஓதி அவங்க இது பண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து துவா கேட்டால் அல்லாஹ் உடனே